அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 75. 74 இறுதியில் ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் நம்ம எயினியை விட்டுட்டு வந்தோம். என்ன இருக்குது, ஏன் எதிரிகள் முன்னேறாமல் அங்கேயே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமலேயே ஆயிமலையோட முகட்டுக்கு எயினியோட தலைமையில் 6 பேர் வர்றாங்க குதிரையில். ஆனால் அதுக்குத்தானே உதயஞ்சரல் காத்துக்கிட்டு இருந்தான். குதிரையை விட்டு எயினி இறங்கினான். வீரர்கள் ஒவ்வொருத்தராக இறங்கிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 3 பேரை முகட்டுக்கு முன்னால் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப முகட்டுக்கு அப்பாலேருந்து ஏதோ ஒரு சத்தம். ஐயோ, எதிரிகள் எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு கணிச்சிட்டான் எயினி. சட்டுன்னு இடுப்பில் இருந்த குருவால் உருவுறான். மற்றவங்களும் இதை கண்டுபிடிச்சி ஆயுதங்களை ஏந்தி பிடிக்கிறப்ப முகட்டுக்கு பின்புறம் ஓசை வேகமாக பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. கன நேரம் தான் ஆகுது. கன நேரத்துக்குள்ளே எப்படி இங்கே கீழே தானே இருந்தாங்க இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே மரத்தோட உச்சி கிளையிலிருந்து ஒன்று அப்படியே ஒரு ஊழச்சத்தத்தோடு பாஞ்சு இறங்குச்சு. மனிதர்கள் வருவாங்கன்னு புதருக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தான். மரத்துக்கு மேலேருந்து இந்த பாய்ச்சலை எதிர்பார்க்கவே இல்லை. மரத்துக்கு மேலேருந்து என்ன வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, தோகை நாய். குதிரையோட பிடரிய கவ்வி ஒரு இழுத்துச்சு. கண் இமைக்கிற நேரத்தில் எயினியோட குதிரை அப்படியே தடுமாறி கீழே சாஞ்சுது. என்ன செய்கிறதுனே தெரியாமல் எயினி அந்த உருவன வாளோட அந்த விலங்கை நோக்கி பாஞ்சப்ப அந்த குதிரையோட ரத்தம் அவன் முகத்தில் அப்படியே பீச்சி அடிச்சிச்சு. என்ன நடக்கிறது அப்படின்னு புரியறதுக்கு முன்னால் அடுத்து மரத்துலேருந்து இந்த தோகை நாய்கள் குதிச்சு குதிரைகளை நோக்கி பாஞ்சுக்கிட்டே இருக்கு. வீரர்கள்னால வில்லில் அம்பை தொடுக்கவே முடியல. இதுவரைக்கும் கேட்காத ஒரு ஊழச்சத்தத்தோடு இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கே, இது என்ன விலங்கு, இந்த விலங்கை எப்படி எதிர்கொள்கிறது யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அதுக்குள்ளே தாக்குதல் முடிய போகிற கட்டத்துக்கே போயிடுச்சு. இடுப்பில் இருக்கிற குருவாளை வச்சு அந்த விலங்கு மேலே தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குதிரைகளை அப்படியே சரிவில் இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு தோகை நாய்கள். முன்னும் பின்னுமா வீரர்களை அலமோதனப்போ அப்படியே பாஞ்சு இறங்குற தோகை நாய்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வர்றது என்னமோ 6 குதிரை தான், ஆனால் தோகை நாய்களை அத்தனை இறக்கி விட்ருக்காங்க இந்த சேரர்கள். கண்ணமுடி முழிக்கங்குள்ளேயும் 7 குதிரையுமே அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. பரம்பு வீரன் தான் செத்தா கூட பரவாயில்ல, குதிரையை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது பரம்போட வழக்கம். ஆனால் 7 குதிரைகளோட உயிரும் கண்ணுக்கு முன்னால் துடிச்சுக்கிட்டு இருக்க ஏனிக்கு என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சில கணங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. தேக்கன் இப்போ எங்கே இருந்தார்? இருக்கங்குன்றில் இருந்து முன்னால் இருந்த ஆயிமலையோட உச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சூழ்ச்சி ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா சரிவு பாறையில் அப்படியே குதிரை ஒன்று சரிஞ்சு கீழே விழுகிறது தெரிஞ்சுது. தேக்கன் அதிர்ந்து போயிட்டாரு. பரம்போட மலையில் குதிரையை சரிச்சு வீழ்த்துற அளவுக்கு எந்த எதிரிகளுக்கு இப்படி ஒரு வேரம் வந்துச்சு? போச்சு, ஏதோ ஒரு சூழ்ச்சி, நம்ம அழுக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெடுமனை கூப்பிட்டாரு. 15 குதிரை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு உடனடியாக போ. இந்த நெடுமன் ரொம்ப திறமையான வீரன். ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் மட்டும்தான் சில வீரர்களை பயன்படுத்துவாங்க பரம்பில். அதில் ஒருத்தன் இவன். சொன்ன வேகத்தில் நெடுமனோட குதிரை அப்படியே கணச்சிக்கிட்டு போகுது. இங்கே சேரருக்கு பக்கத்தில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வட்டாரில் இறங்கிட்டாங்கல்ல, வட்டாரில் யானைப்படையை வழி நடத்தி போய்கிட்டு இருக்கான் அரிஞ்சயன். அவன் தான் சோழ தேசத்தோட யானைப்படையோட தளபதி. இந்த படையே யானைப்படையை மையப்படுத்தினது தான் அப்படின்னு தெரியும்ல. பல்லாயிரம் வீரர்கள் வந்தாலுமே அவங்கள யானைகளுக்கு இணை சொல்ல முடியாது. ஏன்னா காடு யானைகளோட களம். அடர்ந்த காட்டில் பழக்கப்படுத்தப்பட்ட போர் யானைகள் ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய படைக்கு சமம். 10 யானைகளை இணைச்சி ஒரு வகை, அந்த மாதிரி 10 வகையாக குழுவாக இணைச்சி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் சேர்ந்து ஒரு தொகை இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க அந்த யானைப்படையில். யானைக்கு மேலே இருக்கிறவன் அவன் பேர் பாகன்.
ஒரு வகைமைனா அதில் 10 யானை இருக்கும். அந்த 10 யானை இருக்கிற ஒரு வகைமையோட பொறுப்பாளனுக்கு பேர் வந்து வாகையன். தொகைகள் அப்படின்னா ஒரு தொகை அப்படின்னா 10 வகைமை, அப்போ 100 யானை இருக்கும். அப்போ ஒரு தொகையோட பொறுப்பாளனுக்கு பேர் வந்து தளகர்த்தன். இப்போ இருக்கிறது வந்து 5 தளகர்த்தர்கள். இந்த 5 தளகர்த்தர்களுக்கும் தலைவன் வந்து இந்த படை தளபதி அரிஞ்சயன். இந்த 5 தொகைகளை வந்து போதிய இடைவெளியில் தனித்தனியாக வர்ற மாதிரி முன்னெடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த அரிஞ்சயன். இதே மாதிரி காலாட்படையையும் பிரிச்சிருந்தாங்க எண்ணிக்கை வாரியாக. இந்த காலாட்படையோட தளபதிக்கு பேருக்கு வந்து கிழானடி வானவன். படையோட வலிமை வந்து அதோட எண்ணிக்கையில் இல்லை, அதோட கட்டுக்கோப்பான செயல்பாட்டில் தான் இருக்குது. வலிமையான தாக்குதலை முறையில்லாமல் நடத்துகிறத விட எளிமையான தாக்குதலை முறையான ஒழுங்கோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீரனுக்கும் சொல்லி கொடுத்தவன் இவன். சோழர்களோட யானைப்படை காலாட்படை இப்படி இருக்குது. இதை பார்த்தோம். இந்த நெடுங்காடர்கள் வந்து அவங்களோட 3 பிரிவுகள் இருக்குல்ல, இந்த நெடுங்காடர்களில் அவங்க 3 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தலைமையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொது தலைவன், அவன் பேர் வந்து துணங்கன். இந்த பெரிய படையெடுப்புக்கு சோழ நாட்டோட தலைமை தளபதி உரையன் தான் வந்து தலைமை இருக்கிறதா முதல்ல இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெரிய செல்வத்தை நோக்கிய படையெடுப்பு இல்லையா, பாழி நகரை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க. அதனால் கடைசியில் அரசன் செங்கன சோழனே தலைமைக்கு வந்துட்டான். இந்த நெடுங்காடர்களோட திறமையை வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப வியப்பாங்க. காட்டில் வந்து அவங்கள வீழ்த்துறதுக்கு வெல்லுறதுக்கு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு உறுதியாக நம்பினதுக்கு அப்புறம்தான் இவங்களை வந்து போரில் சேர்த்துக்கிட்டான் இந்த செங்கன சோழன். பேரரசரே நேரில் ஈடுபடுற போரில் வீரர்களுக்கு வந்து ஒரு பல மடங்கு ஆற்றல் இருக்கும். வெற்றி பற்றின எண்ணம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அரசரே வந்திருக்காரு, அப்போ எல்லாருமே பயங்கரமாக போரிடணும் அப்படின்லாம் நினப்பாங்க. அதோட அவங்க தைரியமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட இது வந்து பொருட்செல்வத்தை கைப்பற்றுறதுக்காக நடத்தப்படுற ஒரு போர், பாழி நகரத்தை வந்து குறி வச்சு நடக்கப்படுறது. அதனால் ஒரு பொருட்செல்வத்தை இவங்க எடுத்தாங்க, அளவில்லாத ஒரு செல்வத்தை எடுத்தாங்கன்னா அதில் பங்கு வந்து எல்லா வீரர்களுக்குமே கொடுப்பாங்க. அதனால் வீரர்களுக்கு வந்து களைப்பும் இருக்கவே இருக்காது இப்படிப்பட்ட போர்களில் பொதுவாக. இவங்க அந்த வட்டாரில் திரும்பின கொஞ்ச நேரத்தில் அரசனோட பக்கத்தில் அந்த தளபதி உரையன் வந்து சொன்னான், வேற்று நாட்டு எல்லைக்குள்ளே நுழைஞ்சு இத்தனை நாளாச்சு, இப்போ வரைக்கும் எந்த தாக்குதலுமே அவங்க நடத்தலை அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வியப்பாக இருக்குது. பொதுவாக அந்த பரம்போட வீரர்களுக்கு இந்த விஷயமே தெரியலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அதனால் பார்த்துட்டு இந்த படையை பார்த்து பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு வீரர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னா உரையன். குதிரையில் உட்காந்துக்கிட்டே அப்படியே அந்த உரையனோட பேச்சை கேட்டு சந்தோஷப்பட்டான் செங்கன சோழன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த நெடுங்காடர்களோட பொது தலைவன் துணங்கனை வந்து வர சொன்னான். எதிரிகளை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பேச்ச ஆரம்பித்தா செங்கன சோழன். ஏன்னா உரையனுக்கு என்ன எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த துணங்கனுக்கு இருக்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் மேலானது இல்லையா, ஏன்னா இவங்களுக்கும் காடுகளை பற்றி நல்லா தெரியும். அவன் அப்படியே குதிரையை பிடிச்சு நடந்துக்கிட்டே சொன்னான், எதிரிகளா, அவங்க நம்மளை பல நாளாக பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா. இயல்பாக சொன்னான். எந்த திசையில் அப்படின்னு கேட்டான் உரையன். ஆத்தோட 2 கரையிலையும் 10 பணம் உயரத்துக்கு மேலே. எவ்வளவு உயரத்துலேருந்து வந்தா என்ன, மேலேருந்து தாக்குறவங்களோட ஆயுதங்கள் வந்து 2 மடங்கு வேகம் கொள்ளும் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளோட எரிபொறிகள் வந்து அந்த ஆயுதத்தோட வேகத்தை விட அதிகமான வேகம் இல்லை, ஆயுதங்களை மேல் நோக்கி வீச முடியும் இந்த எரிபொறியை வச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னான் அந்த உரையன். ஆனால் செங்கன சோழன் இதெல்லாம் கண்டுக்கலை. துணங்கனை பார்த்து எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்டான். பறவைகள் வந்து கலையுது, ஆனால் ரொம்ப தூரமெல்லாம் போகிறதில்ல, இப்படி கலைஞ்சு பக்கத்து மரங்கள்லேயே உட்காந்துக்கிறது. அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமான பேரெல்லாம் தொடர்ந்து வரலை, சில 100 பேர் தான் இருக்கும் அப்படின்னா துணங்கன். எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பறவைகளை வச்சே கண்டுபிடிக்கிறான். சரி, ஏன் தாக்குதல் நடத்தாமல் இப்படி தொடர்ந்து வர்றாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான் செங்கன சோழன். இன்னும் அவங்களால முடிவெடுக்க முடியல, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க.
இந்த பாதையை எப்படி தேர்வு பண்ணாங்க, எதை நோக்கி போனாங்க, இந்த கொடிய கோடையிலையும் இவ்வளவு பெரிய படைக்கு எப்படி நீர் ஆதாரம் உருவாக்குறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு விடையில்லாத கேள்விதான். விடையே இல்லாத கேள்விகளோட போர் செய்கிறவனுக்கு உள் வலிமைங்கிறது இருக்காது. பாரி மிக மிக சிறந்த வீரன் இல்லையா? அதனால் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்காம அவன் தாக்குதலை ஆரம்பிக்க மாட்டான் அப்படின்னா துணங்கன். செங்கன சோழன் திகச்சு போயிட்டான். பல்லாயிரம் படை வீரர்களோட பரம்புக்குள்ளே இத்தனை நாளாக ஊடுருவி வந்துட்டோம். ஆனால் நம்ம தளபதி ஒருத்தன் பாரியோட வீரத்தை வியந்து பேசுகிறான். ஆனாலும் நெடுங்காடனை தன்னோட சொந்த தளபதியை எப்படி நடத்துகிறோமோ, அதாவது சோழ நாட்டு தளபதியை எப்படி நடத்துகிறோமோ அந்த மாதிரி நடத்திட முடியாதுல்ல. அதனால் வெளியே காட்டிக்காம, நீ பாரியை பார்த்துருக்கியா அப்படின்னா, பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல, தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன். எப்போ பார்த்த? இன்னைக்கு. செங்கன சோழன் அப்படியே கடிவாளத்தை இழுத்து நிப்பாட்டிட்டான். குதிரை அப்படியே கணச்சு நின்றுச்சு. நெடுங்காடர்கள் இவங்க கூடயே வர்றாங்க, செங்கன சோழன் படையோடு தான் கூட வர்றாங்க. ஆனால் பாரியை எப்போ பார்த்தேன்னு கேட்டால் இன்னைக்குங்கிறான். காலையிலேருந்து இங்கே தானே இருந்த, அவனை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்டால் செங்கன சோழன் வேகமாக துணங்கன் கிட்ட. ஆனால் துணங்கன் அப்படியே சிரிச்சிட்டு, நான் ஒரு மேல்காடன் அப்படின்னு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா. ஒரே எனக்குன்னு அப்படி ஒரு வேகம். இங்கே பாரு, 10 பண உயரத்தை நம்ம எரிபொறிகள் வச்சு துல்லியமாக தாக்க முடியும். அவன் எந்த திசையில் வர்றான், சீக்கிரமாக சொல்லு, ஏன் இது இவ்வளோ நேரம் சொல்லலை அப்படின்னு கேட்குறான். ஆனால் துணங்கன் அமைதி தான். 10 பண உயரத்தில் வர்றது அவனோட படைகள் மட்டும்தான். அவன் வர்றது மலையோட உச்சி முகட்டில். செங்கன சோழனும் உரையனும் சட்டுன்னு மலை முகட்டை இப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. கதிரவனோட ஒளி அப்படியே மேல் விளிம்பில் பட்டு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணு கூசுது. அங்கே வர்றானா, அங்கே வர்றது நீ இங்கேருந்து பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்போ அங்கே ஒருத்தன் இருக்கான்னா அவன்தான் பாரி அப்படின்னு எப்படி முடிவு பண்ண? இவ்வளவு பெரிய படையை முழுமையாக பார்க்குறதுக்கோ கணிக்கிறதுக்கும் ஒருத்தன் எந்த உயரத்தை தேர்வு பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சே சொல்லிடலாம் அவன் யாராக இருக்கும் அப்படின்னு. 4 நாளாக மேலேயும் போகாமல் கீழேயும் இறங்காமல் ஒரே மட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். 4 நாளாவா? 4 நாளாவா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமாம், அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அவன் தான் பாரி அப்படின்னு. இன்றைக்கி தான் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னா துணங்க. சோழப்படை காலையில் வட்டாருக்குள்ளே திரும்பிச்சுல்ல. அப்போ இடது பக்கம் யார் இருந்தது? இடது பக்கம் பிட்டன், வலது பக்கம் இரவாதன். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆஹா, தப்பி போயிட்டாங்க, அதோட மூளை ஆறு எதுன்னு தெரியாமல் வட்டாருக்குள்ளே திரும்பிட்டாங்க, எவ்வியூரை நோக்கி போகாமல் திசை மாறி போகிறாங்கன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த வட்டாறு பெரும்பாறை அடுக்குகள் நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப தூரமெல்லாம் போக முடியாது, நீராதாரம் இல்லாமல் படை ரொம்ப தவிச்சு போயிடும். அப்போ நம்ம தாக்குதலுக்கு சரியான நேரமாக இருக்கும். அந்த தவிக்கிற நிலைமைக்கு பாரி காத்துக்கிட்டு இருக்கான், இப்படியெல்லாம் இவங்க நினச்சாங்க. ஆனால் எதிரிகளோட படை வட்டாரில் திரும்பினதுமே பாரியோட குழப்பம் அதிகமாயிடுச்சு. எதிரிகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க? அந்த கேள்விக்கு அவன் மனசுக்கு உள்ளேயே விடையும் கிடச்சிருச்சு. பாரி அப்படியே உள்ளுக்குள்ளே உலுக்குது அந்த விடை. சேரனை பார்த்துட்டோம், சோழனை பார்த்துட்டோம், இப்போ மறுபடியும் சேரனுக்கே வருவோம். பாவம், எயினியை விட்டு வந்திருக்கோம்ல. நெடுமனோட தலைமையிலான படை இருக்கங்குன்ற கடந்த ஆயிமலைக்கு பாதி தூரம் போயிருக்கு. இப்போ மறுபடியும் எதிர்ப்புறத்திலிருந்து தோகை நாய்கள் பாஞ்சு இறங்குது. நீளமாக வாய் இருக்கிற அந்த நாய்களோட கோர பல்லு பாயிற வேகம் உச்சிக்கிளிலிருந்து பாஞ்சு இறங்குது. அந்த வாழை உருவினப்ப நெடுமன் அப்படியே சரிஞ்சு கீழே கிடந்தான். கண்ணி வைக்கிற நேரத்தில் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஊழையிடுற ஆவேசத்தில் இருக்கிற எல்லா குதிரையுமே அப்படியே மிரண்டு போச்சு. அந்த ஊழையோட சத்தம் தேக்கன் இருக்கிற இடம் வரைக்கும் எதிரொலிக்குது. பொழுது ஒரு பக்கம் மங்கிக்கிட்டு இருக்கு. ஆயிமலையோட கிழக்கு புற சரிவு பரம்போட பகுதி.
அதில் பாதி தொலைவுக்கு எதிரிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத தேக்கனால நம்ப முடியல. உடனடியாக முழு குதிரைப்படையோடு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆயத்தமானான். வீரர்கள் வேக வேகமாக குதிரையில் ஏறி புறப்படுறப்ப உடம்பு முழுக்க குருதி கொட்ட அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து மேலே ஏறி வந்தான் எயினி. காட்டோட அசைவுகளை பார்த்து உடனே குதிரை படையை நிப்பாட்டிட்டான் தேக்கன். எயினி வெளியேறி வந்த காட்சி அவனை உளிக்கிருச்சு. தேக்கனை ஓடிப்போய் அப்படியே சரிஞ்சு விடாமல் பிடிச்சிட்டான். குற்றுயிராக வந்திருக்கான். உடனடியாக இங்கே இருக்கிற குதிரைகளை காப்பாற்றுங்க, இங்கே நிறுத்த வேண்டாம், இடது பக்கம் சரிவில் இருக்கிற குகைகளில் அவங்கள அடைச்சி வீரர்களை பாதுகாப்புக்கு நிறுத்துங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல. போரில் ஈடுபடுறதுக்கு தானே இத்தனை குதிரைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏன் குகைகளுக்குள்ளே அடைச்சி வந்து குதிரைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். பேச நேரம் இல்லை. புது வகையான ஒரு விலங்கு உன்னை ஏவி விட்டுருக்கான் இந்த சேரன். கன நேரத்தில் குதிரையோட கழுத்தை கடிச்சு இழுத்துருது. நம்ம என்ன செஞ்சாலும் தடுக்க முடியாது, பறக்கிற ஓனாய் மாதிரி இருக்கு. இன்னொருத்தன் சொல்கிறான், நீ பயப்படாதே எயினி, நெடுமன் வந்து 15 குதிரை வீரர்களோட போயிருக்கான், எல்லாத்தையும் சாச்சிருவான் அப்படிங்கிறான். அந்த 15ல் ஒன்று கூட தப்பிச்சு பிழைக்காது, உடனடியாக மீதி இருக்கிற குதிரைகளை காப்பாத்துங்க. இன்னொரு வீரன் ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் தேக்கன் அப்படியே தடுத்துட்டாரு. எயினி வந்து ஒரு தலை சிறந்த வீரன் இல்லை, அவன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் அப்படின்னா அதை எளிதில் எடுத்துக்கக்கூடாது. அது தேக்கனுக்கு புரிஞ்சு போச்சு. எல்லா குதிரையையும் கீழ்ப்புறம் இருக்கிற குகை புடவுக்குள்ளே அடைச்சி காவல் இருங்க, காலாட்படை வீரர்கள் பாதி பேர் என் கூட வாங்க, மீதி பேர் குதிரை வீரர்களோடு சேர்ந்து காவல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமன் போன திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் தேக்கன். எல்லாரும் கூட சேர்ந்து ஓடுறாங்க. சிலர் வந்து எயினியை தூக்கிக்கிட்டு அப்படியே மருத்துவனை நோக்கி ஓடுறாங்க. மற்றவங்கெல்லாம் குதிரைகளை பாதுகாக்கிற வேலை. நல்லா சாயந்தரம் ஆயிடுச்சு. கதிரவனோட ஒளி நல்லா முழுசாக மங்குனப்ப குதிரை பாதையில் ஓடிக்கிட்டு இருந்தான் தேக்கன். உருவன வாளோட வெறி பிடிச்சி ஓடினாங்க வீரர்கள். இருக்கங்குன்றோட அடிவாரத்தை கடந்து ஆயிமலையில் கால் வைக்கிறப்ப எதிர் திசையிலேருந்து இந்த நெடுமன் தலைமையில் போனாங்கள்ல 15 வீரர்கள், அவங்க ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய சத்தம் போட்டு நெடுமன் வந்துக்கிட்டு இருக்கான். அவனை நிறுத்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இப்போ தேக்கனுக்கு இல்லை, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ அவங்களோட முன்னுரிமை குதிரைகளை காப்பாற்றுறது. எயினி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நினைவில் இருந்துச்சு, எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. வந்த வழியிலேயே திரும்பி குகை புடவை நோக்கி ஓட ஆரம்பிச்சா தேக்கன். வீரர்களில் கொஞ்சம் பேர் தாக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய போனாங்க, மற்றவங்க தேக்கனோட சேர்ந்து ஓடுறாங்க. ஆனால் இப்படி ஓடின தேக்கனை எட்டி பிடிச்சி நிப்பாட்டிட்டான் இந்த நெடுமன். கையை ஒசத்தி மரத்துக்கு மேலே காட்டினான். அண்ணாந்து பார்த்தப்ப இருட்டுக்குள்ளே கிளைகள் அசைகிறது மட்டும் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னால் சொன்னால், அந்த விலங்கு எல்லாமே முன்னோக்கி போயிடுச்சு. எயினியை தொடர்ந்தே பாதி போயிருக்கு, இங்கே இருக்கிறதெல்லாம் மீதி பாதி. என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த விலங்கு வீழ்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல. கண்ணி வைக்கிற நேரத்தில் கொப்புகள் வழியாக தாவி போகுது. இப்போ திமிரி ஓடுற வீரர்களோட ஓட்டத்தை அப்படியே கட்டுப்படுத்தி தானும் நின்றுக்கிட்டான் தேக்கன். எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் உள்ள வரைக்கும் போகக்கூடிய குகைகள் இங்கே 3 இருக்குது. 3க்குள்ளேயும் குதிரைகளை அடைச்ச ஆயுதங்களோட வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முன் வரிசையில் உருவன வாளோட நிற்கிறவங்க வந்து எவ்வியூர் வீரர்கள். குதிரைகளோட இரத்த வாடையை உணர்ந்துக்கிட்டு பெரிய ஊளையோட மரங்களுக்கு மேலேருந்து குகைகளை நோக்கி இப்போ பாய ஆரம்பிச்சிருச்சு. தொகை நாய்கள் முன்னக்கூட்டியே போயிருச்சுல. வீரர்கள் விடாமல் அம்பு எய்கிறாங்க, வாள் வீச்சு. குகைகளுக்கு பக்கத்தில் அதனால் போக முடியல. வீரர்களோட ஆவேச கூக்குரல் அப்படியே இருளையே அப்படி உலுக்குச்சு. ஒரு பக்கம் வீரர்களோட சத்தம், இன்னொரு பக்கம் தொகை நாய்களோட ஊழச்சத்தம். பறவைகளெல்லாம் நடுங்குது. 3 குகையையும் சுற்றி சுற்றி வந்து ஊழையிடுது. குகை வாசலில் பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இரவில் குகைகளோட மேற்பாறைகள் வழியாக உள்நுழையக்கூடிய பிளவு ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்க அந்த தொகை நாய்கள்லாம்
தேக்கன் இப்போ அந்த இடத்துல நின்றுட்டா. என்ன செய்யலாம் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த தோகை நாயை எதிர்கொண்டு தாக்கினவன் நெடுமன் தான். அவனோட போன நிறையா பேர் இன்னும் வந்தே சேரலை. என்ன நிலமையில் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஏற்கனவே நெடுமனோட கை தசையெல்லாம் கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. கூட இருந்த வீரன் ஒருத்தர் இடுப்பு துணியில் அதை கட்டி அந்த ரத்தம் கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ரத்தம் போய்கிட்டே இருக்குது. நெடுமனுக்கு கண்ணு செருகிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே கூட்டு உணர்வு இருக்கிற விலங்குகள். முழுமுற்றா அழிக்கிற வரைக்கும் ஒரு குதிரையை கூட குகையை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்னா நெடுமன். சரி சரி, நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறோம் அப்படின்னு அவனை மருத்துவர்கள்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. எயினியும் நெடுமனும் அதோட தாக்குதலை கன நேரம் கூட எதிர்கொள்ள முடியலை. கூட்டு உணர்வு இருக்கிற விலங்குகள் ஒன்று முன்னால் தாக்குறப்பவே இன்னொன்று பின்புற காலை கவ்வி இழுக்கிற பழக்கம். அறிவு கூர்மை அதிகம். இந்த காட்டில் இல்லாத ஒரு விலங்கு. இதை இருக்கன்குன்றை தாண்டி பரம்புக்குள்ளே போக விட்டுறக்கூடாது. அப்போ முதல்ல இந்த விலங்குகளை அழிக்கணும். அது மட்டும்தான் வேலை அப்படின்னு நினச்சான் தேக்கன். அப்புறம் தேக்கன் ஆணையிட்டதுமே கூவல்குடி வீரன் ஒருத்தன் 3 தடவை உச்சுழிச்சு ஒரு ஓசையை வெளியிட்டான். ஆயிமலையோட வலது பக்க கணவாயில் நின்றுக்கிட்டு இருந்த உதிரன் இப்போ இங்கே வரணும் அப்படின்னு அர்த்தம். 3 சத்தம். அந்த உச்சுழி ஓசை 4 பேரோட தொடர் வெளிப்பாட்டு வழியாக, அதாவது ஒரு சத்தம் வந்ததுமே அதை கேட்டு அந்த கூவல் குடியினர் இன்னொருத்தர் இருந்தால் அவர் சத்தம் போடுவார். அப்படியே போய் உதிரனுக்கு கேட்டுச்சு. அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் இப்படி இந்த இரவில் திரும்ப வர சொல்கிறாங்க அப்படின்னு புரியலை. ஆனால் ஆணையை ஏற்றுக்கணும் இல்லையா? அதனால் மொத்த படையோட இருக்கன்குன்ற முகடை நோக்கி புறப்பட்டான். ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு அவசரமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு வரான். நெடுமனோட 15 பேர் போனாங்கல்ல, அதில் 2 வீரர்கள் தான் சின்ன சின்ன காயங்களோட களத்தில் நிற்கிறவங்களா இருந்தாங்க. அவங்கள பேச வச்சு அந்த விலங்கோட தன்மையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சான் தேக்கன். எவ்வளவு குறி வச்சு அம்பு எஞ்சா கூட கன நேரத்தில் கிளைகள் கூட தாவி போகிற ஒரு விலங்கு. அதை வீழ்த்துறதுல ரொம்ப சிக்கல் இருக்குன்னு தான் எல்லாருமே பேசினாங்க. ஆனால் எப்பேற்பட்ட விலங்கானாலுமே அதை வீழ்த்துறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. யோசிச்சுட்டு இந்த நாகர்குடியினர் இருக்கிற ஊர்களுக்கு வீரர்களை உடனே அனுப்புனார் தேக்கன். எவ்வளவு வேகமாக பறவை நாகங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிக்க சொல்லுங்கள். கிடைக்க வீரர்கள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா. இந்த பறவை நாகங்கள் மரக்கொப்பில் இருக்கும். எது ஒன்று மரத்துக்கு மேலே அசையுதோ அதை நோக்கி கண்ணிமைக்கிற நேரத்தில் பாஞ்சு கவ்விரும் இந்த பறவை நாகம். அதனால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர சொல்கிறான். ஆனால் இப்படி பறவை நாகத்தை தேடி பிடிக்கிறதெல்லாம் அப்படி ஒன்றும் எளிது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் 1-2 கிடைக்கும். இங்கே வந்திருக்கிறத எத்தனையோ நீளவாய் நாய்கள் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. விடியறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப உதிரனோட படை வந்துருச்சு. அவன்கிட்டையும் நிலைமையை சொல்கிறாங்க. தாக்குற திட்டம் ஒன்று போட்டாங்க. பொழுது விடிஞ்சதுமே குகைகளை காத்து நிற்கிற வீரர்கள், அதுக்கு எதிர்ப்புறமாக காட்டுக்குள்ளே நிற்கிற தேக்கன் தலைமையில் இருக்கிற வீரர்கள், நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் குகைகளை சுற்றி மரத்துக்கு மேலேயும் பாறைகள் மேலேயும் அம்பு எய்ய ஆரம்பிப்போம். 5 வரிசையாக குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வீரர்களோட அம்புகள் அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த நீளமாக வாய் இருக்கிற அந்த நாய்கள் ஒரு கொப்புல இருந்து மறு கொப்புக்கு தாவினா கூட அதனால் தப்பிக்க முடியாது அப்படின்னா தேக்கன். குகையோட வாசல்களில் காட்டுக்குள்ள வீரர்களெல்லாம் ஆயத்த நிலைமையில் இருந்தாங்க. பொழுது விடிஞ்சிச்சு. காடு முழுக்க இருக்கிற பறவைகள் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த நாயெல்லாம் மரத்துக்கு மேலே உக்காந்துக்கிட்டு குகைக்குள்ளே நுழைய முடியாமல் வெறி பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் கொப்புகளுக்குள்ளே தாவிக்கிட்டு இருக்கு. மரக்கொப்புகளை அண்ணாந்து பார்த்து அப்படியே நான் ஏற்றி காத்துக்கிட்டு இருக்காங்க வீரர்கள். பாம்போட சீற்றம் மாதிரி ஓசை தேக்கனோட குரல் வளையிலிருந்து வெளியில் வர, அதான் ஒரு கூவல் குடியினரோட ஓசை மாதிரி. இதை கேட்டதுமே காற்றெங்கும் அம்புகள் அப்படியே சீறி பாயுது. குறிப்பிட்ட இடைவெளியில் அடுத்து எகிரிக்கிட்டு இருக்கு அம்பு. ஊழச்சத்த காதை தொலைக்குது. அம்பு எய்து முடிச்சுட்டு பார்க்குறாங்க. ஒரு நாய் கூட கீழே விழலை. அம்பு தச்சது கூட சத்தம் போட்டுக்கிட்டு கொப்புகளில் தாவி வெளியேறி ஓடுது.
இத்தனை 100 அம்புகளுக்கும் தப்பி அதோட பாய்ச்சல், அதிர்ச்சி. 1-2 புதர்களில் விழுந்து கிடக்கலாம் அப்படின்னு வீரர்கள் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப தேக்கனும் உதிரனும் மரக்கொப்புகளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாக்குதலப்ப கேட்ட அந்த பெரிய ஊளையில் காடே நடுங்குச்சு. பறவை நாகங்களே வந்தால் கூட பெருசாக பிரயோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. தாக்குதலோட முதல் நாள் தேக்கன் தலைமையில் இருக்கிற படையில் 20க்கும் மேற்பட்ட குதிரைகள் இழந்துருச்சு. மாபெரும் வீரர்கள் நிறைஞ்ச படையணி வேற இது. பெரிய இழப்பு. யாருக்கிட்டேயும் இந்த இழப்பை பற்றி போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க. தங்களாலேயே நம்ப முடியாத இந்த உண்மைக்கு மேலே நின்று அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தாங்க. அப்போ உதிரன் சொன்னான், இந்த கரும்பாக்குடி வீரர்கள் நிறைய நாய்களை அவங்க குடிலில் வச்சுருந்தாங்க. அதில் எதுவுமே அவங்க கொண்டு வந்தது கிடையாது. எல்லாமே வந்த இடத்துல அவங்க பழக்கப்படுத்தின நாய் தான். அதனால் நாய் இனங்கள் பற்றின பல நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மருத்துவர்கள் கூட சொன்னாங்க. நான் உடனடியாக போய் இந்த ஈங்கையன்கிட்ட பேசி பார்க்குறேன். இந்த மாதிரி வகை நாய்களை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னா. உதிரனை உடனே அனுப்பி வச்சா தேக்கன். ஆனால் போயிட்டு வர்றதுக்கு 1 வாரம் கூட ஆகும். ஏன்னா நடைபாதை வழியாக தான் அவன் போகணும். அதை தவிர வேறு வழி இல்லை. நீளவாய் நாய்களை அழிக்காமல் ஒரு குதிரையை கூட குகையை விட்டு வெளியேற்றவும் முடியாது. உதிரன் கூட 3 வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அடர்ந்த காட்டை ஊடறுத்து ஓட ஆரம்பித்தான். நாகர்குடியை பார்க்க போனவங்களில் 1-2 பேராவது இன்னைக்கு பறவை நாகங்களோட வருவார்களா அப்படின்னு தேக்கன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப குகை பாறையோட மேல்நிலையில் இருந்த வீரர்கள் தேக்கன் அப்படியே கூப்பிட்டாங்க. தேக்கன் பாறை மேலே ஏறி நின்று அவங்க கை காட்டின திசையில் பார்த்தான். உதிரன் தலைமையிலான படையை திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்கல்ல, அதனால் அந்த பக்கம் ஆயிமலையோட வலது பக்கம் கணவாயில் இப்போ எதிர்ப்பு எதுவுமே இல்லையே. அதோட விளிம்பில் பெரிய படை ஒன்று பரம்போட காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகால போர் அனுபவத்துக்கு அப்புறம் சின்ன எதிர்ப்பு கூட இல்லாமல் பரம்புக்குள்ளே நுழைஞ்சது சேரனோட படை. 2 கைகள்லையும் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு பேரோசை முழங்க முன்னால் போகிறான் எக்கல் மாடன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.